ஒரு பிசினஸ் கொடுக்குறாங்க என்னதான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பண்றவங்களுக்கு ரெண்டாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோட வந்து கேட்க வந்திருக்கீங்க. அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீதர், நாமக்கல். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்கிற மாதிரி சேலத்தில் ஒரு மீட்டிங் 2009 ஒரு மீட்டிங் கான்டக்ட் பண்ணாங்க. வேலு தம்பி அப்படிங்கிற ஒரு நண்பர் ஆச்சு மாதிரி வேலு தம்பி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நினைச்சாரு, இந்த மாதிரி டாட்டால ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னோட நண்பர் சொல்ற கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல போய் அட்டென்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் இந்த மீட்டிங் வந்துருக்கீங்க. அப்போ வந்து பாருங்க 6 பேர் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து சேலத்துல 6 பேர் தான் கலந்துட்டாங்க. அதுல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, டாடா அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட். நீங்க வரக்கூடிய வருமானத்துல 66% மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் டாடா. சோ நம்மளால அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல இல்லையோ, இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல இருக்கிறதே நான் ஒரு பெருமையா நினைச்சு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்லாம் மேனேஜர்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட் பத்தி இன்கம் பத்தி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. முதலிலே தேவையில்லை நாங்க, அது ரொம்ப பிடிச்சது. பரவாயில்ல எடுத்து செய்வோம், வந்தா லாபம், வரலைன்னா நஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், நல்ல கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஜாயின் பண்ணலாம்னு முடிவெடுத்து வந்துட்டோம். எப்படி ஒரு பலூன் ஊதிய புஸ்தக வந்தோம்னா ஒரு மாதிரி பெருசா இருக்கும், அந்த மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனோட வந்தோம். வந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் போய் மீட் பண்ணும்போது பயங்கரமான நெகட்டிவான ஃபீட்பேக் தான், பாசிட்டிவான ஃபீட்பேக். அப்படியா நீ டாடா எடுத்து பண்றியா, நல்லா பண்ணு அப்படின்னு யாருமே சொல்றதுக்கு இல்லை. என்கரேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க, உங்களால பண்ண முடியுமா, சொந்தக்காரங்க தம்பி நீ படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனப்போ அவளுக்கு எதுக்கு இந்த வேலை, இப்படிலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. சோ நான் எனக்கு அந்த மீட்டிங்ல பேசின விஷயங்கள எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோட லைஃப முடியல நான் தான் எடுக்கணும், அவங்க எடுக்கக்கூடாது. அது அவங்க லைஃப முடியணும், அவங்க எடுக்க முடியும். சரி என்னதான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2009 17 வருடமா இந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணி நீங்க சீனியர் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா நாமக்கலை விட நீ கோயம்புத்தூர் சென்னையில பெரிய பெரிய மாணவர்கள் இருக்கும்போது அவங்களால பண்ண ஒரு விஷயம் அவங்க பண்ண முடியுமான்னு தெரியாது. ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணி என்னோட டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னது பிராண்ட், ரெண்டாவது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல வந்து டர்ம் இன்சூரன்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அது உண்மையாவே ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தாயிரம் மாதம் 50,000 1 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. சப்போஸ் இல்லைன்னா அந்த ஃபேமிலி வந்து பினான்சியலா சஃபர் ஆகுவாங்க. இங்க ஒரு பாலிசி எடுத்து கொடுக்கறது மூலம் அந்த ஃபேமிலியை வந்து நீங்க பினான்சியலா நீங்க சஃபர் ஆகாம பார்க்க முடியும். ஒரு 50 லட்சம் 1 கோடி கிளைம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு இல்லைங்களா. ஸோ இது ஏன் நம்ம ஒரு சர்வீஸா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இந்த ப்ராடக்ட்னால தான் நான் உள்ள வந்தேன். நான் உள்ள வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்றேன். ஸோ அதை எடுத்துட்டு போய் நிறைய பேர் சொன்னோம், நிறைய பேர் எடுத்தாங்க, நிறைய பேர் நோ சொன்னாங்க. ஒரு பைக்கு நம்ம செந்தில் சார் ஒரு கதை சொன்னாங்க, பைக் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டா நல்லது, ஸ்டாண்ட் எடுக்கலன்னா அவரோட பிரச்சனை இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் சொல்லும்போது ஒரு சில பேர் எடுத்தாங்க, ஒரு சில பேர் நோ சொன்னாங்க. அடுத்து வந்து ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருந்தாலும் டாடால வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்போர்ட் மாதிரி எந்த நிறுவனமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி பாருங்க, ஏஜென்ட் வந்து அதர் கம்பெனில போய் மார்க்கெட் ஒர்க் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை. இங்க வந்து நம்ம மேனேஜர் ஆகட்டும், ட்ரைனர் ஆகட்டும், உங்களுக்கு கூட்டிட்டு வந்தாங்க லீடர், இதுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்குமே நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து வருமானம். இன்னைக்கு ஒரு ஜாபுக்கு போறவங்களாகட்டும், தொழில் பண்றவங்களாகட்டும், போதுமான வருமானமா இருக்குன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லைங்களா. ஸோ லைஃப் நம்ம இருக்கோம், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் பொருளாதார ரீதியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கோமா கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா போதிய வருமானம், ஒரு வருமானம் வருது, அதை வச்சு நம்ம பட்ஜெட்ல செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஸோ என்ன வேணா நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்ற அளவுக்கு இப்போ டூர் போனா அவர் சொன்னார், ஒரு ஃபாரின் ஒரு ஃபேமிலி கூட்டிட்டு போறதுக்கோ பெரிய லெவல்ல செலவு பண்றதுக்கோ உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம அதே ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா பெரிய லெவல்ல சேஞ்சஸ் ஆக போறது இல்லை. ஸோ அடிஷனலா ஏதாவது ஒரு செகண்ட் இன்கம் அப்படிங்கறத கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த பொருளாதார சூழ்நிலை அடையக்கூடியங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை. கரெக்டா? அப்போ இந்த பிசினஸ் வந்து இப்ப முதலீடே இல்லாம நல்ல ஒரு மேனேஜரோட சப்போர்ட்டோட மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் சொல்லி சேமிப்பு நல்ல பழக்கம் இல்ல. சின்ன வயசுல நம்ம முடியல சேமிப்பு
இருக்கக்கூடிய கல்ச்சர்ல தான் நம்ம வந்துருக்கோம். இன்னொன்று சேவிங்னு சொல்றது நல்ல விஷயம் தான், கரெக்டா? ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம செய்யறது நல்ல விஷயம் அப்படிங்கிற முடிவோட இந்த ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு நான் சொல்றேன். இப்போ தீபாவளி வந்துருக்கு, நம்ம எல்லாம் துணி எடுக்க போயிருப்போம். பிடிச்ச துணியை எடுத்துக்கோமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான், பிடிச்ச விலையில எடுத்துக்கோம் கேட்பேன். சார் என்ன விலையில காட்டணும், இந்த விலையில காட்டுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம உங்க கடையில ஹையஸ்ட் லெவலில் என்ன லெவலில் கொண்ட துணி இருக்கு காட்டு அப்படின்னா தான் அது வந்து நம்ம பொருளாதார சோதனை அடைஞ்ச மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஃபேமிலி அப்படிங்கிறத நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நம்ம மனைவியாகட்டும் நம்ம குழந்தைகளாகட்டும் எல்லாத்தோட கனவையும் நிறைவேற்றி நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் சரியான முறையில ரெண்டு பிசினஸ் பண்ணி இதுல அதிகமான வருமானம் ஈட்டினா மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது உறுதியா இருக்குது. ரெண்டாவது கேரியர் குரோத் அப்படிங்கிறது தாண்டாது. அது என்ன சார் கேரியர் குரோத் அப்படின்னா மற்ற நிறுவனங்கள் இருக்க அட்வைசர் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அந்த டிராவல் வந்து அட்வைசர்லயே தான் போயிட்டு அதுக்கு மேல நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனில இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில டாடா வந்து இந்த மாடலோட பேர் வந்து லீடர் மாடல் சொல்லுவோம். இப்ப மேல ஒரு சரவணன் சார் மேல புண்ணியம் பேசினாங்க. இவங்க ஒரு அட்வைசரா இவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் லெவல் அச்சீவ் பண்ணா கம்பெனி ப்ரொமோட் பண்ணி லீடர் மாடல் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கீழே நிறைய டீமை கிரியேட் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ண மாதிரி கீழே நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டீம் கிரியேட் பண்ணனால என்னன்னா இன்னும் அதிகமான வருமானங்கள் சம்பாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச லெவல்ல பாலிசி பண்ணேன், நான் ஒரு ப்ரொமோட் ஆயிட்டேன். ரெண்டாவது எனக்கு கீழே ஒரு பெரிய டீமை கிரியேட் பண்றேன், அந்த டீம் பிசினஸ் பண்ண வைக்கிறேன். அந்த டீம் மூலியம் என்னோட வருமானம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி நான் நாமக்கல்ல ஸ்டார்ட் பண்ணி சேலம் திருச்சி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 முகவர்கள் என்னோட டீம்ல வந்து ஆட் பண்ணி நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கோடி ரூபாய் அளவுக்கு நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் நேற்று ஒரு முகவரை சந்திச்சேன். இந்த மாதிரி ஒன்று நான் போய் பேசுவோம். இப்போ மீட்டிங்ல பேசுற மாதிரி சில கிளைண்ட்ல வந்து நேரில் போய் மீட் பண்ணி பேசுவோம். அந்த மாதிரி மீட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, சார் எப்படி சார் நான் இன்சூரன்ஸ் எடுத்து வெளியில சொல்லும் போது அவருக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கு சார், நான் எப்படி சார் போய் கேட்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் ரைட் சார் சொல்லிட்டு நான் அந்த வழக்கா சொல்றேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் டைம் எடுத்துட்டு சார் நம்ம சொந்த வீடா வாடகை வீடா கேட்டேன். இல்லைங்க சொந்த வீடு தான் அப்படின்னா. எப்படி சார் ரெடி கேஸ் கொடுத்து வாங்கினா? இல்லை நீங்க லோன் போட்டு தான் என்ன பேங்க்ல லோன் போட்டுருக்கீங்க? HDFC. உங்க வீடு உங்களுக்கு சார் HDFC கம்பெனி தான். அந்த டீலாம் கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு. அப்போ நம்ம கடன் வாங்குறது கௌரவமா போய் கேட்டு வாங்குறோம். ஒரு கார் லோன் ஆகும், வீடு லோன் ஆகும், எது எடுத்தாலும் EMI கடனை கௌரவமா கேட்கிறோம். என்ன சார் ஒரு நல்ல விஷயத்தை 4 பேர் சொன்னதுக்கு சார் கௌரவம் இருக்கு அப்படின்னு கரெக்டுங்களா? அப்போ இன்னொரு தாய் என்ன இருக்கு, எனக்கு லாபம் இருக்கு. ஆமா லாபம் இருக்கு. எல்லா தொழிலும் லாபம் இல்லாம யாராவது செய்யறாங்க? டீ கடையில இருந்து நீங்க ஒரு பெரிய டெக்டைல்ஸ் மில் வரைக்கும் எல்லாருமே லாபத்துக்கு தான் தொழில் பண்றாங்க, கரெக்டுங்களா? அந்த மாதிரி இதுவும் ஒரு லாபம் அப்படிங்கிறது. சோ நாயனுடைய நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணல, ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்றது கூட பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களை எடுத்து சொன்னேன். ரெண்டாவது இந்த பிசினஸ்ல வந்து புதுசா உள்ளவங்க எந்த ஒரு தொழிலுக்குமே ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவம் தான் தொழிலை சக்சஸ் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் இது வரைக்கும் எனக்கு புது, இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை, இதை பத்தியான நாலேஜ் இல்லை. எப்படி சார் நான் அனுபவம் பண்றது அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலையே பண்ணாதீங்க. டாட்டால வேர்ல்டு ஹை கிளாஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு லெவலையும் நீங்க இப்போ உள்ள வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. பாஸ் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் லெவல் பண்றதுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, லைஃப் பிளான் அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அந்த லெவல் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங்ல கேட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல வளர முடியும். அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துதான் நாங்க வளர்ந்து முடியும். மற்ற நிறுவனங்கள பிசினஸ் பண்ணுங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. டாட்டால மட்டும்னா ட்ரைனிங் கொடுத்து நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத அழகா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னாலே எல்லா யூனிவர்சிட்டிகளுக்காக தொந்தரவு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு, சரிங்களா? ஆனா டாடா சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை சொல்ல வேண்டியதுதான் உங்களோட கடமையை தவிர அவங்க எதுக்கு கம்பல் பண்ண வைக்க வேண்டியது நம்மளோட வேலை கிடையாது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் தான் உங்க குடும்பம் எப்படி பாதுகாப்பா இருக்குங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அவரே இருக்கு. அதே மாதிரி சொல்லுவோம் சார் 3 வரைக்கும் மேல உங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் நீங்களே எப்போ வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஜெனியூன் அப்ரோச்சா எப்படி பண்றதுங்கிறத பத்தி ட்ரைனிங் கொடுப்போம். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது நீங்க யாரையும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, கம்பல் பண்ண தேவையில்லை, ரெக்வஸ்டா கேட்க தேவை. ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணா போதும் சார் நல்லா இருக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்க பிடிச்சிருக்கா
அவ்வளவுதான் சொல்லுவோம். அப்படி சொன்னீங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன். எல்லா கேள்வியுமே ஒரு கதையை சொல்றேன். சீரியஸ்னா பின்னாடி கேட்கணும். கதையை கேட்ட அவங்களுக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்க எப்படி என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கதையை உதாரணம். அமெரிக்காவில் வந்து ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க தவக்காலியை வச்சு. ஒவ்வொரு நாடு இந்தியா, சைனா, ஜப்பான் எல்லா நாட்டில் இருக்கிற தவக்காலியுமே எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற தவக்காலி என்ன மனநிலையில இருக்கு, எப்படி ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு பெரிய கப்பல் ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஒரு ட்ரம் நிறைய தவக்காலியை வந்து வாங்கிட்டு வரும். அப்போ ஜப்பான், சைனா எல்லாம் போயிட்டு கடைசி இந்தியாவுக்கு வருது. இந்தியா வந்து ஒரு ட்ரம் தவக்காலியை ஏற்றிருப்பாங்க. அந்த கப்பல் வந்து டிராவல் ஆகிருக்கு. அப்போ அந்த ஒர்க் பண்ணாங்க அந்த கப்பல்ல ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கிறது நடந்து வராங்க. அந்த வழியை வரும்போது அந்த ட்ரம் இருக்கு, ஒரு ட்ரம் வந்து திறந்து இருக்கு. மற்ற எல்லா நாட்டோட ட்ரம்லையுமே க்ளோஸ் இருக்கு. ஒரு கண்ட்ரியில மட்டும் ட்ரம் மூடாவே வச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, பாருங்க சார், அவங்க இது மூட மறந்துட்டாங்க, அது என்ன நாடுன்னு தெரியல. ஆனா பக்கத்துல சொல்றாரு, அது இந்தியாவில இருந்து வந்தது, அந்த மூட தேவையில்லை. ஒரு தவக்கால மேல என்ன ஒரு தவக்கால காலை பிடிச்சி கீழே இருக்கிறோம், அதனால ஒரு தவக்கையை தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி விளையாட்டா அந்த கதையை சொல்லுவோம். ஸோ அதனால லைஃப் அப்படிங்கிறது எந்த முடிவு இருந்தாலும் நீங்களே இருங்க. யாரை கேட்குறீங்க, ஒரே ஒருத்தர் தான் கேட்கணும். அது யார் தெரியுங்களா? அது நீங்களே தான். நான் பண்ணதா வேணாலும் நான் தான் முடிவு பண்ணணும். இந்த 5000 எக்ஸாம் எழுதி ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான்